ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கை புதினா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் 5லேருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து சாண்ட்விச் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ப்ரெட்டில் பட்டரை நல்லா தடவிக்கலாம். அது மேலே நம்ம அரைச்சி வச்சுருந்த சாண்ட்விச் சட்னி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மயனஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதை 2 பக்கமும் தேய்ச்சிக்கலாம். இப்போ அதில் ஆனியன் வச்சுக்கலாம். அப்புறம் குடமிளகா, தக்காளி, கேரட், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு ப்ரெட்டில் இதெல்லாம் வச்சுட்டு இன்னொரு ப்ரெட் தடவிருக்கோம்ல, அது இது மேலே வச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் தோசைக்கல் வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் அவன் இருந்ததுன்னா நீங்கள் அவன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் பட்டர் போட்டு தோசைக்கல்லை சுற்றி தடவிக்கலாம். இப்போ இதில் சாண்ட்விச் வச்சுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பின்னாடி திருப்பி போடலாம். மேலே இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. அதை திருப்பும் போது இன்னொரு கையை மேலே வச்சு சப்போர்ட் பண்ணி திருப்புங்க, இல்லைனா அது பிரிஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாண்ட்விச் செஞ்சு முடிச்சாச்சு. இதை டொமேட்டோ சாஸ் இல்லை சில்லி சாஸ் கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.